எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 14 நம்ம கேட்டோம். பாக்கியலட்சுமி இந்த மாதிரி எதை எடுத்து குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியலட்சுமி தங்கச்சியோட பெரியாத்தா வீட்டுக்கு பெரியாத்தாவும் எல்லாம் கேட்டுட்டு ஏன் குடிச்சானெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நரேந்திரன் தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏதாகுது அப்படிங்கிறத, பாக்கியலட்சுமியோட கனவு நிறைவேறுதா, நரேந்திரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா இல்லைங்கிற வரும் காணொலியில் நாம் கேட்போம். நன்றி. செல்லாத்தம்மா வீட்டுக்கு தங்காளம்மா வர 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்லாத்தம்மா, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மக உங்களை சௌகரியமாக பார்த்துக்கிறாளா? வீடு வாசலெல்லாம் சுத்தபத்தமாக பார்த்துக்கிறாளா அப்படின்னு விசாரிக்க, அதுக்கு தங்காளம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் நல்லா இருக்கோம். செல்லாத்தம்மா, வாங்க சாப்பிட்லாமா, வாங்க வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, இல்லை சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நாம் முதல்ல பாக்கியலட்சுமியை போய் பார்த்துட்டு வரணும். செய்தி சொல்லி அனுப்பியிருந்தீங்க, கரெக்டாக செய்தி வந்துருச்சு, பார்ப்போமா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி 2 பேரும் போக பாக்கியலட்சுமி வீட்டுக்கு. பாக்கியலட்சுமி வீடு, அங்கே எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. தங்காளம்மாவும் செல்லாத்தாவும் வராங்க, அவங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. தங்காளம்மா, ஏய் பாக்கியம், என்ன பண்ணியிருக்க நீ, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சத்தம் போட, பாக்கியலட்சுமி, வாங்கத்தா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்க. ஏய் என்ன கிண்டலா பண்ணுற, என்ன பண்ணி வச்சிருக்க நீ, எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, உனக்கே தெரியும்ல, நரேந்திர சின்ன வயசுல இருந்து சகுந்தலைக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியலட்சுமி, அத்தை அதெல்லாம் அப்போ இப்போதான் சான்றுக்கெல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் மாமா யாருக்கிட்டையும் இவ்வளோ நெருங்கி பேசலை, என்கிட்ட மட்டும்தான் நெருங்கி பேசுகிறதும் தொட்டு தொட்டு பேசுகிறதும். நான் தான் மாமாவை சின்ன வயசுலேருந்து நினச்சிட்ருக்கேன், நீங்கள் மாமாவை எனக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியலட்சுமி அவங்க அம்மா கோவம் அவளை அடிக்க வர, ஏண்டி என்னடி பேசிகிட்டு இருக்க, பெரியவங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா, உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லி அடிக்க போக, அப்போ தங்கம்மா, ஏய் என்னது இது, வயசு பிள்ளைய கை நீட்டி அடிக்க போயிட்டு நல்லாவா இருக்கு, இன்னொருத்த வீட்டுக்கு போகிறவளை போய் கை நீட்டி அடிக்க போகிற, வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்காளம்மா பேச, பாக்கியம் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் நரேந்திர மனசில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் மாற்றம் ஆகலாம்ல, நீ இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்ல, இல்லத்த அதெல்லாம் சான்றுக்கும் சகுந்தலைக்கும் பேசி முடிச்சிட்டாங்கல்ல, தேதியும் குறிச்சாச்சுல்ல, நீ மாமாவை நீங்கள் எனக்கு தான் கட்டி வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க, சரி வா நீ ஊருக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஜில்லா அழகிய தேட்டரில் முதலாளிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாம் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா, என்னாச்சு ஒரு விவரம் தெரியலையே அப்படின்னு கேட்க, அதுக்கு மேனேஜரு,
ட்ரங்க் கால் வந்துச்சுங்க. உங்ககிட்ட சொல்லலான்னா அன்டைம் ஆயிடுச்சு. சரி காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேட்டர் முதலாளி என்னாச்சு, என்ன விவரம் அப்படின்னு கேட்க, நரேந்திரன் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வண்டியெல்லாம் எடுத்தாச்சு, இன்னைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே, ரூம்பெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு அது வரைக்கும் ரூம் கிடைக்கிற வரைக்கும் ரூம் எடுக்கணுமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க? நரேந்திரன் கிட்ட தானே. நீங்கள் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நீங்கள் குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லைப்பா எதனா அங்கே ஊர்களுக்கு பதில் சொல்லணும்ல அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டாரான், சாப்பாட்டிலேருந்து ரூம்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாரான் நரேந்திரன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. அன்புகளும் மனிதமே துணை, அவளும் கவிதையும் 3 பாகம் 16 நாம் கேட்போம். நன்றி.